இப்போ நாம் பார்க்க போகிறது பர்சனல் கேர். பர்சனல் கேர்ன்றது நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு மேக்கப் பண்ண போகிறோன்னா பிஃபோர் நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரிப்பேரிங் பண்ணணும். அந்த ஸ்கின் ப்ரிப்பேரிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். அதே மாதிரி டே டு டே நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, காலேஜ்க்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிறீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கின் கேர் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னா ஒரு 3 மந்த்ராஸ் இருக்குது. அந்த மந்த்ராஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்னா கிளன்சர், டோனர், மாய்ஸ்சர். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் சரி, நீங்கள் என்ன நம்ம பிரைடல் மேக்கப் இருந்தாலும் சரி, டே டு டே மேக்கப் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த 3மே நம்ம கம்பல்சரி பண்ணணும். அந்த 3 தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி நான் பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம் இவங்களுக்கு பண்ண போகிறது ஸ்கின் ப்ரிப்பேரிங். ஸ்கின் ப்ரிப்பேரிங் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் மேக்கப் போடுறதா இருந்தாலும் இல்லைனா நீங்கள் டெய்லி ரொட்டீன் கேருக்கு நம்ம இதை தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து அவங்களோட ஃபேஸை ஒரு கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் பேண்ட் போட்டுக்கிறேன். ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் விழாமல் இருக்கிறதுக்கு பேண்ட் போட்டுக்கலாம். வெட் வைப்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் டிஷ்யூ இருக்குது. இந்த ஃபேஷியல் டிஷ்யூ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்ல பிளெயின் வாட்டர் வச்சு நீங்கள் வைப் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் வந்து அவங்க ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நைட்டில் ஏதாவது க்ரீம் போட்டிருப்போம், நிறைய பேர் மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேஸில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே முதல்ல நீங்கள் நார்மலாக பிளெயின் வாட்டர் வச்சு நீங்கள் க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. காஜல், மஸ்காரா அந்த மாதிரி எதனா போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு காட்டன் யூஸ் பண்ணுங்கள். இதே கிளாத்தில் பண்ண வேண்டாம். காட்டன் வச்சு அந்த காஜல், மஸ்காராலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டர் வச்சு நீங்கள் தொடங்க. இப்போ நம்ம க்ளீனாக ஃபேஸை தொடச்சிட்டோம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு நல்ல ஒரு கிளன்சர். ஓகேங்களா? ஒரு கிளன்சர் யூஸ் பண்ண போகிறேன். எனி கிளன்சிங் மில்க் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கிளன்சிங் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு அது சூட்டபிள். இப்போ இவங்களோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் தான். ஸோ நீங்கள் எந்த விதமான கிளன்சரும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஜெல் பேஸ்டு கிளன்சர் நீங்கள் போங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு க்ரீம் பேஸ்டு கிளன்சர் போங்க. ஆனால் ஒரு மில்க் பேஸ்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லா ஸ்கின்னுக்குமே நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒரு நல்ல ஒரு கிளன்சர் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சமாக எடுத்துங்க, நிறைய வேண்டாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சின், சீக்ஸ், மவுத் சர்க்கிள், நோஸ், நெக்ஸ்ட் ஃபோர்ஹெட் வாங்க. ஐ ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பிளேஸு. அந்த இடத்துல நீங்கள் ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சின்லேருந்து ஒரு எஸ் மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் வாட்டர் டேப் பண்ணிங்க. ஸோ இதுதான் கிளென்சர். நீங்கள் இது பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ன்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. கிளென்சிங் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு போசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி டீப் கிளென்சிங் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம், சோப் யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ஃபேஸில் உள்ள ஆயில் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணுமே தவிர டீப் கிளென்சிங் பண்ணாது. ஆனால் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் உள்ள போசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் இதை டெய்லியுமே 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறதால உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் பண்ணுறதால உங்கள் ஃபேஸ் நல்ல க்ளோக்கு வந்துடும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் ரொம்ப ஒரு க்ளோவான ஸ்கின்னாக நீங்கள் மாறிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிளென்சிங் பண்ணிட்டேன். கிளென்சிங் ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதிக நேரம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம இதை பண்ணி ஆகணும். நீங்கள் மேக்கப் போடுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம டே டு டே ரொட்டீன் டெய்லி கேரும் இது தான். ஸோ நான் இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். இப்போ க்ளீனாக வைப் பண்ண போகிறேன். சேம் வாட்டர் வச்சு வைப் பண்ணுங்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க உட்காரும் போது அவங்களோட ஸ்கின் டைப் எப்படி இருந்தது, ஸ்கின்னோட எப்படி ஒரு டல் டோனில் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஸ்கின் டோன் மாறிட்டுருக்கும். ஸோ நான் இப்போ க்ளீனாக தொடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது டோனர்.
ஓகேங்களா? இப்போ டோனர் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்சர் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது டோனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோனர்னா என்ன அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கிளென்சிங் பண்ணும்போது நம்ம ஃபேஸஸ் உள்ள போசஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதால் இப்போ போசஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த போசஸை மினிமைஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம டோனர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டோனர் வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு, ஒரு வாட்டர் மாதிரி ஒரு கண்டென்ட். அந்த வாட்டர் பேஸ்ட் கண்டென்ட் தான் இப்போ நம்ம ஃபேஸில் அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணுறதால அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்க போகிற ஸ்டெப் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் நாம் டோனர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எனி டோனர் நீங்கள் வாங்கிடுங்க. அதாவது ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போய் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை போய் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்ப்ரே தான். எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு நான் என்னோட கையில் முதல்ல பண்ணி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் இவ்வளோ தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். சேம் இப்போ அதே மாதிரி தான் அவங்க ஃபேஸில் பண்ண போகிறோம். கண்ணு கொஞ்சம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் இந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நம்ம போக போகிறோம். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த டோனர். நான் சொன்னேன் இல்லையா, டோனர் வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் டோனர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கோட நீங்கள் ஒரு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு மேலே நீங்கள் டோனரே மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க, இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது டோனர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் மேக்கப்புக்கு பிஃபோராக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாய்ஸ்சரைசரிங் போடாமல் நம்ம மேக்கப்பே போட முடியாது. ஏன்னா நம்மளோட பேஸ்மெண்ட்டே இந்த மாய்ஸ்சரைசர் தான். இந்த மாய்ஸ்சரைசரிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸ் யூஸ் பண்ணலாம், விமன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாருமே நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் கம்பல்சரி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின் வந்து உங்களுக்கு ஷிங்க் ஆகாது, நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போடுற மேக்கப்பை ஸ்டே பண்ணி கொடுக்கும். எல்லாமே இந்த மாய்ஸ்சரைசர் தான். ஸோ அதே மாதிரி இந்த சேம் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் மார்னிங் டைம் யூஸ் பண்ணுங்கள். நைட் டைம் தூங்கும் போது கூட நீங்கள் நைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்குது, ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுன்றது காமிக்கிறேன். நீங்கள் மாய்ஸ்சர் எடுத்துங்க. இது கொஞ்சம் லைட்டாக வாட்டர் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எடுத்துருங்க, அப்ளை பண்ணுங்க. அதாவது ஜெல் டைப் இருக்குது, க்ரீம் டைப் இருக்குது, லிக்விட் டைப் இருக்குது, லோஷன் டைப் இருக்குது. இப்போ நான் வந்து லைட்டாக இது வந்து லிக்விட் டைப்பு. அப்ளை பண்ணுங்க, நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, நம்ம ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதுக்கெலாம் கண்டிப்பாக ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடும் போதே உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனஸ் வந்துடும். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் டே டு டே மேக்கப்பை தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதா இருந்தால் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் போடுறதா இருந்தால் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 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 3 ப்ராடக்டை வந்து கம்பல்சரி நீங்கள் டே டு டே நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். இது பண்ணுறதால தான் உங்கள் ஸ்கின்னில் எந்த வித ப்ராப்ளம்ஸ் வராது. ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்ஸு. என்னென்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். இந்த 3மே நீங்கள் கம்பல்சரி போடணும். நீங்கள் மேக்கப் போடுறீங்க, மேக்கப் போடலை, எதுவாக இருந்தாலும் இந்த 3 ப்ராடக்ட்டை நீங்கள் டே டு டே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மாய்ஸ்சரைஸ் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நீங்கள் எனி மேக்கப்ஸ் நீங்கள் போகலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம இப்போ கிளென்சர், டோனர், மாய்ஸ்சர் போட்டுட்டோம். இதுக்கப்புறமா எந்த மாதிரி மேக்கப்ஸ் வந்து நமக்கு செட் ஆகும்? ஆயிலி மேக்கப் செட் ஆகுமா, இல்லைனா நமக்கு வந்து ஒரு க்ளாஸி மேக்கப் போட்டால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அவங்களுக்கு செட் ஆகுமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக செட் ஆகும். இது வந்து ஒரு பேஸ். இந்த பேஸ் நம்ம கம்பல்சரி போடணும். இதுக்கு மேலே நீங்கள் என்ன விதமான மேக்கப்பும் நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு க்ளோ மேக்கப் கொடுக்குறீங்கன்னா க்ளோ மேக்கப் போங்க. க்ளாஸி லுக்கு, உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் மேக்கப் போகிறதா இருந்தால் நீங்கள் போகலாம். எந்த மேக்கப் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சர்.
விமன்ஸ்க்கு நிறைய கைத்தொழில் இருக்கு. ஆனா ஏன் வந்து எல்லாருமே ஒரு மேக்கப் பண்ணணும், ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதுல நிறைய ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் ஓரியன்டட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு 9 to 5 ஜாப் போறாங்கன்னா அவங்களால ஃபுல் ஃப்ளெஜ்டா அங்க போய் அவங்க ஒர்க் பண்ணணும். ஆனா பியூட்டிஷியன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. நிறைய டைம் இருக்கு. அவங்க வீட்டில் இருந்தே அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏர்ன் பண்றாங்க. நிறைய ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் நீங்க ஈஸியா நீங்க வளர்த்துக்கலாம். ஒரு லேடிஸா இருந்து நீங்க ஏர்ன் பண்ணணும்னா இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிசினஸ். நீங்க இதை கண்டிப்பா எடுத்து நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப்ஸ். இந்த பிரைடல் மேக்கப்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவும் ஏர்ன் பண்றதுக்காக தான் நாங்க இங்க சொல்லி கொடுக்கிறோம். இப்போ நம்மளோட யுனிவர்சல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமில பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த நிறைய கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பேசிக்கா ஒரு விமன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்க ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த ஒரு தொழிலதிபரா ஆகிறதுக்காக ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பியூட்டி தெரபிஸ்ட் கோர்ஸ் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ். இது எல்லாமே யூனிவர்சல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் வச்சு நீங்கள் படிக்கும் போது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களை நாங்கள் எலிஜிபிள் ஆக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், ஒரு அட்வான்ஸ் பியூட்டி தெரபிஸ்ட் கோர்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து அப்கமிங்காக இப்போ நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் முடிச்சிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி கோர்ஸ். இந்த காஸ்மெட்டாலஜி கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ளீடிங், அதாவது பெர்மனன்ட் மேக்கப் சொல்லுவாங்க இல்லையா? லிப் கரெக்ஷன், ஐலாஷஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ டாட்டூ போடுறது, ஐப்ரோ மைக்ரோ ப்ளீடிங் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டாலஜி கோர்ஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு பார்லர் ஓபன் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க பார்லர் ஓபன் பண்றீங்கன்னா அப்ப இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்க அங்க வர பர்சனுக்கு நீங்க சர்வீஸா கொடுக்கும்போது நீங்க அதிகமா ஏர்ன் பண்றீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான கோர்ஸ் வந்து நம்மளோட யுனிவர்சல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமில இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி நீங்க படிங்க. உங்க ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்காக நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அது இல்லாம நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்க லோனுக்கு போகணும்னா நாங்களே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜி கோர்ஸ்ன்னும் போது ஒரு குறைஞ்ச நிறைய அமௌண்ட் வச்சு தான் அந்த கோர்ஸ் படிக்க முடியும். ஆனால் நாங்கள் இங்கே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். காஸ்மெட்டாலஜிலே ரொம்ப தேவையான ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், அது கூட இன்னும் வேறு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கான ஒரு கோர்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பெண்களே நீங்கள் எல்லாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யூனிவர்சல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமிக்கு வாங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிங்க. உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறது எங்களோட பொறுப்பு. இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களை கைட் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. உங்களுக்கு ஜாயின் பண்ணணுமா இல்லைனா அடுத்த லெவல் கோர்சஸ் நீங்க ஜாயின் பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர்ஸ் இருக்கு, நீங்க கால் பண்ணலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.